ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு எளிமையான முறையில் உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி, அதுக்கு பிறகு தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சோம்பு. தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், வடகம். அதுக்கு பருப்பு, உருண்டை குழம்புக்கு பருப்பு சிறிதளவு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சிறுபருப்பு, தேங்காய். வாணலியை அடுப்பில் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றணும். வடகம் காஞ்ச உடனே வடகம், 2 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய். சிவந்த நேரத்தில் மிளகாய் வரும்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், சிலது துண்டுகளாக்கலாம், சிலது கொஞ்சம் முழுசாக போடலாம். அது கொஞ்சம் நல்லா சிவந்த வரணும். இது பார்க்க பூண்டு, இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா மசிச்சு தக்காளியை போட்டுடலாம். சீக்கிரமாக வதங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம ஊற வச்ச பருப்பை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஊறினதுக்கப்புறம் பருப்பை, இந்த பருப்பை ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது பருப்பு, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு பண்ணது போட்டு இதை நல்லா அரைச்சி கலந்து வச்சுக்கிட்டோம். இதில் கொஞ்சம் இந்து உப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும். இதை நல்லா கலந்து வச்சிடணும் அரைச்சி. பிறகு நம்ம இதை நல்லா வதங்கின பிறகு இந்த புளி நல்லா உப்பு போட்டு ஊற வச்சதை நல்லா கரைச்சி மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், போட்டாச்சு. இதை நல்லா கரைச்சிட்டு இதில் நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா சிவந்த நிறத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தூள், மிளகாத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மூடி வச்சு நல்லா கொதித்து திக்காக வரணும். அதிகமாக கேட்குறவங்க அப்படியே சாப்பிடலாம். காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்றவங்க தேங்காய் அரைச்சி அதில் கடைசியில் ஊற்றிக்கலாம். அதுக்கு இது இப்போது குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா பதமாக வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் உருண்டை போடணும் இல்லையா. அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த உருண்டையை அதில் போடணும். நீங்கள் எல்லாம் இதை உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த உருண்டையெல்லாம் அது எல்லாம் நல்லா உள்ளே அப்படியே நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும். நம்ம அப்படியே நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காவை காரம் கம்மியாக வேணுன்றவங்களுக்கு தேங்காய் ஊற்றணும். சும்மா இப்போ பால் எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம
தேங்காய், அரைச்ச தேங்காய், அதாவது குழம்பு காரம் கம்மியாக தேவைப்படுறவங்களுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் கொதிச்சிருச்சு. இந்த தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடணும். தேங்காய் நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி இலை மல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த மாவுலேயே இப்போ நம்ம 2 in 1 மாதிரி அதை நம்ம உருண்டைக்காக எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் நமக்கு மீதி இருக்குது, இல்லை நமக்கு வடை வேணும் அப்படின்றவங்க உடனே அந்த மாவுலேயே கூட கொஞ்சம் ஆனியன்,